Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல sum ifs பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க and கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. இதுல month, state, product, quantity அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. சோ monthல பாத்தீங்க அப்படினா February and March ஓட டேட்டாஸ் இருக்குது. and stateல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவோட டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி productsல பட்டர் மில்க், சீஸ், லஸ்ஸி, ரோஸ் மில்க் எல்லாம் இருக்கு. and இதனோட எல்லா சேல்ஸுமே வந்து இந்த குவாண்டிட்டிங்கற காலம்ல இருக்கு. ஸோ இப்போது நம்ம சம்இஃப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சம்இஃப் அண்ட் சம்இஃப்ஸ் இது மூணும் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், இது மூணுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போது நம்ம இந்த டேபிள் இருக்கிற என்டையர் சேல்ஸுமே எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் வந்து சம்முங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு சம்முன்னு நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்து நம்ம சம் ஃபார்முலாம் போட்டுக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு டேபிள் இருக்கிற ஒரு காலமில் இருக்க எல்லாத்தையும் நான் சம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே சம்ங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எனக்கு இந்த என்டையர் டேபிள்லையுமே ஜஸ்ட்டு பட்டர் மில்கோட சேல்ஸ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னா அப்போது நம்ம சம் இஃப்ங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சு நம்மளுக்கு டோட்டல் பண்ணணும்னா நம்ம சம் இஃப்ங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் இஃப்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 3 ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ரேஞ்ச், நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா, அடுத்தது சம் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போது பட்டர் மில்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பட்டர் மில்க் இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டுங்கிற காலமில் தான் பட்டர் மில்க் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா க்ரைட்டீரியா அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து பட்டர் மில்க்கு தான் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டர் மில்க்கை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. எகெயின் கமா சம் ரேஞ்ச் அப்படிங்கிறது இதோட கரஸ்பாண்டிங் சம் ரேஞ்ச், அதாவது நம்ம டோட்டல் பண்ணக்கூடிய சம். ஸோ இந்த ரேஞ்சு ஃபுல்லாக எப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு 16 வந்திருக்கு. ஸோ இப்போது பட்டர் மில்க் இங்கே 10 இருக்குது, இங்கே வந்து 50 இருக்குது. ஸோ 50 + 10 = 60. ஸோ நம்மளுக்கு 60 லிட்டர் வந்து பட்டர் மில்க் போயிருக்கு நம்மளுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சம் இஃப்ல வந்து நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு மோர் தேன் 1 கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சம் இஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்து, ஸ்டேட்டு, ப்ராடக்ட் இது மூணும் சேர்த்து இப்போது நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம சம் இஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 21 மார்ச்சில் தமிழ்நாட்டில் ரோஸ் மில்க் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு தெரியணும் அப்படின்னா நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு சம் இஃப்ஸ்னு போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் என்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சம் ரேஞ்சுன்னு இருக்குது. ஸோ சம் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து சம் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட சம் ரேஞ்ச். ஸோ இது ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ கமா கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து மந்த்தை தான் பார்க்க போகிறோம்ல. ஸோ மந்த்துங்கிறது எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமா க்ரைட்டீரியா 1ன்ட்டு அடுத்தது இருக்குது. ஸோ க்ரைட்டீரியா 1ங்கிறது என்ன அப்படின்னா இந்த மந்தில் நம்ம எந்த மந்த்தை சர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் நம்மளோட க்ரைட்டீரியா. ஸோ இப்போது March 21 நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கமா அடுத்தது என்ன இருக்குது, க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. அப்போ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா நம்மளுக்கு என்ன, ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கமா நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, க்ரைட்டீரியா 2ன்னு இருக்குது. ஸோ நம்மளோட க்ரைட்டீரியா 2 என்ன, தமிழ்நாடு. எகெயின் கமா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 3 அது என்ன நம்மளுக்கு ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக எப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா க்ரைட்டீரியா 3ங்கிறது நம்மளோட ரோஸ் மில்க். இப்படி கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்துடும். ஸோ எப்போவுமே நீங்கள் க்ரைட்டீரியா ரேஞ்சுக்கும் க்ரைட்டீரியாவுக்கும் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. ரேஞ்ச் அப்படின்னா அது வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ ரேஞ்சுன்னு எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த என்டையர் காலமும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் க்ரைட்டீரியா அப்படின்னு சிங்கிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இது நம்மளுக்கு கரெக்டானு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போது மந்த் வந்து மார்ச், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து ரோஸ் மில்க்.
இப்போ இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு 404ன்னு வந்திருக்கு. ஸோ நம்மளோட ரிசல்ட்டும் அதே தான் வந்துச்சு. ஸோ நம்ம போட்ட ஃபார்முலா வந்து கரெக்டு. ஸோ நம்ம இந்த ஜஸ்ட்டு இந்த 404க்காக நம்ம ஒன்றும் இவ்வளோ பெரிய ஃபார்முலாலாம் நம்ம போடலை. ஸோ நம்ம மோஸ்ட்லி இப்போ இந்த மாதிரி சிங்கிள் லைனுக்கு மட்டும் நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம உட்காந்து பிவட் டேபிள் போட்டாலும் நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்துடும். ஸோ நம்ம சம் இஃப்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போது எவ்ரிடே பேசிஸில் ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும். அதுவும் நம்மளோட ரிப்போர்ட்டில் வந்து நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ஒன் டைம் ஃபார்முலா போட்டு செட் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் எவ்ரிடே நம்மளுக்கு டேட்டாஸ் வரும்போதெல்லாம் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போது இங்கே தமிழ்நாடு மட்டும் போட்டிருக்கோம்ல, அது மாதிரி இங்கே எல்லா ஸ்டேட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு ஒரு நீட்டான ரிப்போர்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவிலே போட்டிருந்தேன், எப்படி சம் இஃப் வச்சு ஃபைல் ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு. ஆனால் அது வாய்ஸ் வந்து சரியாக இல்லை, ஆடியோ வந்து கரெக்டாக இல்லாதங்காட்டி உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சம் இஃப் வச்சு எப்படி ஒரு நீட்டான ரிப்போர்ட் மாதிரி எவ்ரிடே பேசிஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.